கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எனக்கருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவருடைய மரண உபாதிகளின் கட்டு அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அநேக நிரூபணங்கள், சாட்சிகள். கர்த்தர் ஜீவன் உள்ளவராக நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பாரிசத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆகவே இயேசு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார் என்று நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அசுத்தத்தை களைந்துவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் பொழிந்தருளினார். எனக்கு அருமையானவர்களை, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை பார்த்தீங்களா? இத்தனையோ பேருக்கு கிடைக்காத அருமையான சந்தர்ப்பம், அருமையான வாய்ப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கேளுங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன், இன்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காகத்தானே பரிந்து பேசிட்டு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாமா? இயேசுவே, என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல நாட்களில் உம்முடைய சீஷர்கள் பெற்றிருந்த அனுபவங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, எங்கள் மேலும் ஊற்றும் ஆண்டவரே. வாஞ்சியோடு கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் இன்று உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். மரித்தோரிலிருந்து எழும்பின என் ஆண்டவராகிய இயேசு இன்று கேட்கிற நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்று ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கினீரோ, தேவனுமா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டிகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். இயேசுவுக்காக எழும்புவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.